கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது அந்த செய்கைகளை எல்லாம் முதல்ல இப்படியெல்லாம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லி அதை ஒப்புவிக்கக்கூடிய, அவற்றை சொல்லக்கூடிய, இதை நீங்கள் தான் நடத்தி தர வேண்டும், எனக்கு எந்த திராணியும் கிடையாது, எனக்கு இதை குறித்ததான ஒரு ஞானமும் கிடையாது, இந்த காரியத்தை நீங்கள் நடத்தி தாருங்க கர்த்தாவே என்று சொல்லி நாம் அப்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நாம் என்ன யோசனையோடு இந்த தொழிலை, என்ன யோசனையோடு இந்த காரியத்தை செய்ய போகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறதுனாலே அதை நிலைவரப்படுத்தி அதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே ஒரு காரியத்தை செய்வதும் போது நாம் அதை கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபித்தாலே போதும். நாம் என்ன யோசனையோடு அதை செய்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட நான் விசாரிக்கிறோம், இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இந்த நேரத்தில் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறோம். இப்படி பல காரியங்களில் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகள் எங்கே போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கூட கேட்டு நீ போகலாம் போக வேண்டாம், இந்த நேரம் அதுக்கு சரியான உகந்த நேரம் அல்ல என்று சொல்லியெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறோம். அதுபோல் நாமும் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லி நாம் செயல்பட ஆரம்பிக்கும்போது அது தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் அவருடைய ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய காரியமாய் மாறிவிடும். ஒருவேளை நாமவே அது தவறான சில காரியங்களை எண்ணி செய்ய முற்பட்டால் கூட அதை தடுத்தாற் கொண்டு கர்த்தர் நம்மை நேர்த்தியான பாதையில் நடத்தி அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும்படியான காரியத்தை செய்வார். எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம் தகப்பனாகிய தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய ஜெபத்தின் வாயிலாக நாம் தெரியப்படுத்தும் போது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலவெளியில் நீங்கள் என்ன செய்ய யோசித்திருக்கிறீர்களோ, செய்ய நினைத்திருக்கிறீர்களோ அதை இந்த வேலையில் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வாஞ்சித்திருக்கிற அந்த காரியங்களை, உங்கள் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்தி அந்த காரியங்கள் ஜெயமாய் அமையும்படியான காரியத்தை செய்வார். எனவே தேவ சமூகத்தில் தகப்பனிடத்தில் சொல்வது போல தேவனிடத்தில் சொல்லுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும்படியான காரியத்தை கர்த்தர் நாளை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் என்ன செய்ய நினைக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருந்தாலும் அதை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும். நீர் தகப்பனாகிய தேவன், நாங்கள் பிள்ளைகளாக இருக்கும்போது உம்மை கனப்படுத்தி கர்த்தா உம்மை மேன்மைப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவே நாங்கள் அந்த காரியங்களை சொல்லும்போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து அதில் நாங்கள் தவறான வழியிலே போகிற காரியமாக இருந்தால் கூட அதை தடுத்தாற்கொண்டு அந்த காரியங்கள் கர்த்தா நேர்த்தியாக நிறைவேறும்படியாகும். அதில் நஷ்டங்கள் வராதபடி, அதில் கர்த்தா எந்த இழப்புகளும் ஏறிடாதபடி காக்கிற தேவனாக இருப்பக்கா ஸ்தோத்திரம். எனவே இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவை என்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அந்த பிள்ளைகள் கர்த்தா சொல்லி செய்கிறதுனாலே அந்த காரியங்கள்லாம் உறுதிப்படும்படியான ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிங்க தாவி. ஒரு வேலை இந்த நாளில் கர்த்தா ஒரு வேலைக்கோ ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கோ அல்லது பிள்ளைகளுடைய கர்த்தா வாழ்க்கையினுடைய காரியத்துக்காகவோ எந்த ஒரு முயற்சி அவர் எடுக்கிறார்களோ அதை உங்களுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்ததினாலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நான் கர்த்தருக்கு இதை சொல்லி ஜெபித்தே கர்த்தர் என் யோசனை நிறைவேறும்படியான காரியத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் சொல்லி அவர் துதிக்க முடியாய் ஆசீர்வத்தில் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபித்ததினாலே அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாய் கர்த்தரினாலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். God bless you.